வணக்கம். இப்போ தமிழக அரசு அன்பு கரங்கள் திட்டம் அப்படிங்கிறத செப்டம்பர் 15 அன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி பார்ப்போம். பெற்றோரை இழந்த குழந்தைகளின் 18 வயது வரையிலான பள்ளிப் படிப்பு முடியும் வரை இடைநிற்றலின்றி கல்வியை தொடர மாதம் 2000 உதவித்தொகை வழங்கிடும் திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். இந்த இதுக்கு மனு கொடுக்கறதுக்கு விண்ணப்ப படிவம்னு சொல்லிட்டு தனியாலாம் எதுவும் கிடையாது. மாவட்ட ஆட்சியரிடம் கருணை மனு திங்கட்கிழமை அன்று கொடுத்தால் போதுமானது, அல்லது நேரடியாக மாவட்ட குழந்தைகள் அலுவலகத்தில் மனு கீழே குறிப்பிட்டுள்ள அந்த ஆவணத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாளில் கொடுக்கலாம். ரெண்டாவது, மாவட்ட குழந்தைகள் அலுவலகத்திலையும் கொடுக்கலாம். மூணாவது, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்லையும் கொடுக்கலாம். பாதிக்கப்பட்ட பெற்றோர் சார்பில் ஆட்சியரிடம் தேவையான ஆவணங்களை இணைத்து மனு ஸ்டாம்ப் ₹5 ஒட்டி கருணை மனு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் குறைதீர்க்கும் நாளில் கொடுக்கலாம். குறிப்பு: மனு ஆட்சியரிடம் கொடுக்க பெற்றோர் மட்டும் கொண்டு போய் கொடுத்தால் போதுமானது. அந்த மாணவ மாணவியரை உடன் அழைத்து செல்ல தேவையில்லைன்னு சொல்றாங்க. பள்ளியிலிருந்து ஆசிரியர்களோ இல்லை வேறு யாராவது கூட போகணும்னா அவங்க செல்ல தேவையில்லைன்னு சொல்றாங்க. பெற்றோர் தம் உறவினர்களை அவர்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் உடன் அழைத்து செல்வது அவரவர் விருப்பம். மனு மீது கள விசாரணை செய்து முன்னுரிமைப்படி இந்த தொகையானது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இது பிரைவேட்ல படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. மனு அளித்த பின்னர் சில நாளில் வீட்டிற்கு மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரிடமிருந்து மனு ஏற்பு கடிதம் வந்த பின்னர் தான் உதவித்தொகை பெற மாவட்ட முன்னுரிமை வரிசைக்கு வைத்திருப்பார்கள். எனவே இந்த கடிதம் மனு கொடுத்த 30 தினங்களுக்குள் வரவில்லை என்றால் மீண்டும் குழந்தைகள் நல அலுவலகத்தை அணுகி மனுவினுடைய நிலைமை என்ன, ஏன் எனக்கு கடிதம் வரவில்லை என குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் சென்று மனு கொடுத்த பெற்றோர் உறுதி செய்ய வேண்டும். இதை செய்து கடிதம் வந்தால்தான் உதவித்தொகை கிடைப்பது உறுதி, இல்லையேல் உதவித்தொகை கிடைக்க வாய்ப்பில்லை. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு இது பொருந்தாது. இது 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். தேவைப்படும் ஆவணங்கள் பெற்றோர் பொறுத்த வரைக்கும் தந்தை அல்லது தாய் யார் இறந்திருக்காங்களோ அவங்களுடைய இறப்பு சான்றிதழ், 2 பேருமே இறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய இறப்பு சர்டிஃபிகேட், அவங்களோட ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு வருமான வரி சான்று, ஜாதி சான்றிதழ், நகரத்தில் வசிப்பவங்களுக்கும் வருமான சர்டிஃபிகேட்டு, அது 1 வருஷத்துக்குள்ள அதனுடைய டைம் பீரியட் இருக்கும், அது வாங்கிக்கணும். வாக்காளர் அட்டை பெற்றோர் குழந்தைகள் இருப்பவர்களுக்கு இணைக்க வேண்டும். வாரிசு சான்று, விதவை சான்று, இருப்பிட சான்று அல்லது பிறப்பிட சான்று, இதில் எது சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கிட்ட இருக்கோ அதை கொடுக்கணும். குழந்தையுடைய ஆவணம் ஆதார் கார்டு, பள்ளியில் படித்துக் கொண்டிருப்பதற்கான சான்று, மாணவரோட பிறப்பு சான்றிதழ். இதில் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னா, ஆதரவற்ற குழந்தைகள், அதாவது பெற்றோர் 2 பேரையும் இழந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க சார்பாக கொடுக்கலாம். கைவிடப்பட்ட குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்று இருப்பின் அந்த மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். 3வது, ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்க கொடுக்கலாம். ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் அவங்க கொடுக்கலாம். ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான ஏதாவது ஒரு நோய்களுடன் வாழ்ந்து வந்தால் அவங்க கொடுக்கலாம். இந்த உதவி ₹2000 நிதி உதவி கொடுக்குறாங்க. 18 வயது வரைக்கும் கொடுப்பாங்க. அவங்க பள்ளி படிப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி 2யுமே வழங்குவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். குடும்ப அட்டையின் நகல், குழந்தையினுடைய ஆதார் அட்டை நகல், வயது சான்றில் பிறப்பு சான்றிதழ் அல்லது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் வைக்கலாம், மதிப்பெண் சான்றிதழ் வைக்கலாம். அவங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் நகல், விண்ணப்பிக்கும் இடம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அலுவலகம். நன்றி. இதை பயன்படுத்திக்கிங்க.